ஆனால் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து 5 பேருக்கு இல்லை 4 பேர் மெஜாரிட்டி கொடுக்கும்போது ஒருத்தர் ஆட்சேபனை தெரிவிக்கிறது நேச்சுரல், எல்லா படத்தையுமே தெரிவிப்பாங்க. அதை உடனடியாக கலந்து ஆலோசனை பண்ணி அந்த 4 பேருமே விளக்கம் கொடுத்துருவாங்க அந்த ஒருத்தருக்கு. நீங்கள் எதற்காக இதை சொல்கிறீங்க, கேட்குறீங்க, பண்ணுறீங்கிற விளக்கத்தை அப்போவே டிசைட் பண்ணி இல்லை இதெல்லாம் சொல்லி 4 பேருமே விளக்கம் கொடுத்துருவாங்க. சென்சார் 5 பேர் பார்க்கறதுல ஒருத்தர் கொடுத்துருவாங்க. இதை வந்து ஒருத்தர் சொன்னதை கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் பார்வை தெரியுது. அதை பார்க்கலாம். மேல்முறையீடு போயிருக்கும்போது அதுக்கு சரியான முறையில் ஒரு தீர்ப்பு உடனடியாக வழங்கப்பட்டால் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும். ஒருவேளை இல்லை மறு ஆய்வு நீங்கள் செய்யுங்க, என்னன்றதை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுங்க நீங்கன்னு சொல்லப்பட்டால் கண்டிப்பாக இது அந்த ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை எப்போ பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ அது அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி டைம் சொல்லுவாங்க. ஸோ இழுக்கணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அதை கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா ஒரு செகண்ட் தான் கொடுத்துட்டு போயிடலாம். பட் அது எப்போ டைம் சொல்லுவாங்க, அது எப்போ படம் பார்ப்பாங்க, திரும்பி அதுக்கு ஒரு 4 பேர் ஒரு குழு அமைக்கணும். அவர்களை பார்த்து அதை என்கொயரி பண்ணி அதில் என்ன கட்ஸ் இருக்குன்னு சொல்லணும், அந்த கட்ஸை இவங்க கொடுக்கணும். அப்படிங்கும்போது அது கிட்டத்தட்ட காலதாமதமாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 20 நாட்களுக்கு மேலே போக ஆச்சரியப்படுத்துக்கலாம்.